பேர் சஞ்சய். என் பெரிய பையன் பேர் சுபின்குமார். அவன் ஜனவரி மாதம் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கஞ்சா கேஸில். இன்னைக்கு என் மகன் என்கிட்ட இல்லை, இறந்துட்டாங்க. அங்கே மத்திய சிறைச்சாலையில் இறந்துருக்காங்கன்னு சொன்னாங்க. நான் போய் பார்த்தேன். இங்கே வந்துட்டாங்க, ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப என் பிள்ளைய இழந்தது ரொம்ப மிகப்பெரிய சோகத்தில் இருக்கிறேன். அதில் மரணத்தில் ஏதோ சந்தேகம் இருக்குது. அவனோட மரணத்தில் ஏதோ சந்தேகம் இருக்குது. அது என்னன்னு தெரியல. அது நீங்கள் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். அவனோட மரணம் எப்படி நடந்துச்சு, எதனால் நடந்துச்சு, யார் காரணம், எதுவுமே தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் போலீஸ்காரங்களும் சரியான முறையில் சொல்லலை. அதனால நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க. எனக்கு என் பிள்ளைக்கு எனக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. இதுதான் என்னோட. தண்ணி தொட்டியில் விழுந்து இறந்ததாக சொன்னாங்க. அது என் பையன் கிணத்துல விழுந்து குதிச்சு வருவான். தண்ணி தொட்டியில் விழுந்து சாகக்கூடிய பிள்ளை கிடையாது. உடம்பு 100% அவன் உடம்பு சூப்பரான உடம்பு. எந்த ஃபிஷ் வந்துச்சு, நாங்கள் ஃபிஷ் வர்றதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நான் இதை சர்ச்சுக்கிட்டையும் நான் இதை சொன்னேன். என் மகன் உடம்பு ஆரோக்கியமான உடம்பு, எந்த குறையுமே கிடையாத உடம்பு. இன்னைக்கு என் பிள்ளைக்கு அதுக்கு இதுக்கு நாங்கள் எதுவுமே கிடையாது. அவனுக்கு ஒரு இது கூட, ஒரு சின்ன உடம்பு தலைவலி கூட அவனுக்கு வந்தது கிடையாது. நல்ல ஆரோக்கியமான உடம்புல எப்படி எதனால இறந்தா அப்படி? ஏன் எனக்கு என் பிள்ளைய பணமாக கொடுத்தீங்க, நம்பி தானே இருந்தேன். இன்னைக்கு பணத்தை தூக்கிட்டு போகிறதுக்கு நான் என்ன? ஒவ்வொரு தாயும் எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்துருப்பா. 19 வருஷம் நான் வளர்த்த பிள்ளைய இன்னைக்கு பணத்தை தூக்கிட்டு போக சொல்றீங்களே, எப்படி நான் அந்த பணத்தை தூக்கிட்டு போகிறது? என் பிள்ளைய இழந்துட்டு ஒரு தாயோட நிலைமை எவ்வளோ சோகமானது. இன்னைக்கு என் பிள்ளை இல்லாமல் நான் தவிக்கிற தவிப்பு ஒவ்வொரு நாளும் வேதனையில் தான் நான் தவிக்கணும். எனக்கு ஒரு நியாயம் வேணும், என் பிள்ளைக்கு ஒரு நியாயம் வேணும், எங்கள் சுபீனுக்கு ஒரு நியாயம் வேணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க சார். என் பேர் ரேவதி ஐயப்பன். என் வீட்டுக்கார் இல்லாமல் நான் வளர்க்குறேன். என் வீட்டுக்கார் இறந்து 13 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு 1 வயசு பிள்ளையில என் வீட்டுக்கார் இறந்துட்டாரு. நான் 2 பிள்ளைங்களையும் வீட்டு வேலை செஞ்சு வளர்த்து வந்தேன். இன்னைக்கு என் நிலைமை என் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். அந்த வீட்டு வேலை செஞ்சு வளர்த்த பிள்ளையும் என் 2 பிள்ளையில ஒரு பிள்ளை தான் இருக்கு. நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன், என் நிலைமை எவ்வளோ இது.